ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செங்கை ராஜி யூடியூப் சேனல். நான் உங்கள் செங்கை ராஜி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆன்மீக குறிப்பு மற்றும் ஆன்மீக தகவல்கள் நிறைய பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான தீபம், மகாலட்சுமியையும் குபேரரையும் சுக்கிரனையும் வசீகரிக்கக்கூடிய, நம்மளுடைய கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, பணவரவை அள்ளித்தரக்கூடிய ஒரு அருமையான மருதாணி தீபத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் தொல்லை அதிகமாக இருக்கிறவங்க, கடன் கொடுத்துட்றோம் ஆனால் இன்னொருத்தர்கிட்டேருந்து நம்மளால் அதை வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, அதுக்கப்புறம் அடகு வைத்த நகையை மறுபடியும் மீட்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க. முதல்ல நான் எல்லாருக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன், பணம் இருக்கும் பொழுது அதை சேமித்து வைக்க பழகிக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு இந்த கஷ்டங்கள் தொடர்கதையாகவே தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் சேர்ந்தாலுமே ஒரு பகுதியை எடுத்து சேமிக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பழகிக்கோங்க. இந்த ஒரு சின்ன குறிப்போட இப்போது இந்த மருதாணி தீபத்தை எப்படி ஏற்றலாம் அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய மருதாணி இலைகளை நம்ம பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கோம். இதை நல்லா அலசிட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சி இந்த மாதிரி உலர்த்தி வச்சுக்கோங்க. ரொம்ப காய வைக்க வேண்டாம், பச்சைத்தன்மை இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான ஒரு தாம்பாளத்தட்டை நல்லா துலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. எப்போவுமே மகாலட்சுமி அம்சம் பொருந்திய சில விஷயங்களை பூஜையில் நம்ம செய்யும் பொழுது ரொம்ப சுத்தபத்தமாக இந்த மாதிரி நீட்டாக செஞ்சோன்னா அந்த சுத்தம் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் அது ரொம்பவே நல்லது. குங்குமம் மஞ்சள் இந்த தட்டுக்கு நம்ம இட்டுக்கலாம். குங்குமத்தோடு சேர்த்து நம்ம அரகஜா, அதுக்கப்புறம் புனுகு, ஜவ்வாது போன்ற வாசனை தரக்கூடிய விஷயங்களை கலந்து நம்ம குங்கும பொட்டெல்லாம் வைக்கும்பொழுது இன்னும் பூஜை ரூம் மணமாக இருக்கும். நம்ம தீப தூபங்கள் ஏற்றாத போது கூட பூஜை ரூம் கதவை திறந்தோன்னாலே நல்ல மணமாக இருக்கும். தாம்பாளத்துக்கு குங்கும மஞ்சள் வச்சது போலவே நம்ம ஒரு அகல் விளக்குக்கும் குங்கும மஞ்சள் வைக்க வேண்டி இருக்கும். அது மண் அகலாக கூட இருக்கலாம், இல்லை வெள்ளி விளக்கு ஏதாவது நீங்கள் வச்சுருந்தாலும் வச்சுக்கலாம். என்கிட்ட எப்போவுமே மகாலட்சுமிக்காக நான் ஒரு தீபம் ஏற்றுவேன். அந்த தீபம் இருந்ததுனால அதுக்கே நான் குங்கும மஞ்சள் வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதே போல் நீங்கள் குங்கும மஞ்சள் வச்சுக்கோங்க. இது கூட சேர்த்து இன்னும் சில பொருட்களை வச்சு தான் நம்ம இந்த தீபத்தை ஏற்ற போகிறோம். அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம் வாங்க. மருதாணி தீபத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த மருதாணி தழை. இதை நம்ம எடுத்திருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், விளக்குக்கு நல்ல பசுனை தேவைப்படுது. வேறு எந்த எண்ணெயும் ஊற்ற வேண்டாம், சுத்தமான பசுனை முடிஞ்சால் வீட்டிலேருந்து எடுத்து கூட ஊற்றி வச்சுக்கோங்க. மஞ்சள் கலர் திரி தேவைப்படுது, கொஞ்சம் சில்லற காசுகள், ஏலக்காய், கிராம்பு, வெள்ளி நாணயம், குங்குமம் மஞ்சள், பச்சை கற்பூரம், ஒரு 101 ரூபாய் காயின் காசு எடுத்துக்கோங்க, மல்லிகைப்பூ எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள். இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அந்த தாம்பாளத்தில் நீங்கள் மருதாணி தழையை நல்லா பரப்பி விட்டுடுங்க. முதல்ல நீங்கள் மருதாணி தழையை மகாலட்சுமியாகவே பாவித்து, நான் இந்த தீபம் ஏற்றுறேன், என்னுடைய வாழ்க்கையில் எந்தவித தடையும் இல்லாமல் நான் எந்த நினச்சி வேண்டுறனோ அது எனக்கு நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும், நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. மருதாணி தழையில் முழுக்க முழுக்க மகாலட்சுமி குடியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு சாஸ்திரத்துக்கு குங்குமம் மஞ்சள் வச்சு பொட்டு வச்சிடுங்க. இப்போது குங்குமம் மஞ்சள் நம்ம வச்சாச்சு மருதாணி தழைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட நிறைய காசுகள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? இந்த காசு, சில்லற காசை அந்த மருதாணி தழை மேலே அழகாக சுற்றி போட்டு வச்சிடுங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிற மாதிரியே தட்டு நிறைய இந்த மாதிரி சில்லற காசை நிரப்பி வச்சுடுங்க. ஒரு 5 ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கோங்க. இதுதான் முக்கியமான விஷயம், இதில் தான் சூட்சமே இருக்குது. இந்த 5 ரூபாய் நாணயத்து மேலே இருக்கிற அந்த 5ன்ற நம்பருக்கு மேலே நீங்கள் குங்கும மஞ்சள் வச்சுருங்க. இப்போது அதை இந்த தட்டை சுற்றி அப்படியே வச்சுட்டு வந்துடுங்க, நான் வைக்கிற மாதிரியே. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாலட்சுமி வந்தாங்கன்னாவே கூடவே எல்லாரும் வந்துடுவாங்க. முக்கியமாக நம்மளுடைய குபேரரும் வந்துடுவார். குபேரரை வசீகரிக்கிறதுக்காக தான் இந்த 5 ரூபாய் நாணயங்கள் 5 நம்ம வைக்கிறோம். இப்போ நம்மளுடைய அகல் தீபமும் ரெடியாக இருக்குது. அதுலேயுமே 5 இடத்துல நான் பொட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். உள்ளே சுத்தமான பசுனை விட்டுருக்கேன். திரி ரெடி பண்ணி வச்சுருந்து போட்டிருக்கேன். மஞ்சள் திரி ரொம்பவே உகந்தது அப்படின்றதுனால மஞ்சள் திரி தான் போட்டு நான் தீபத்தை ஏற்றலான்னு வச்சுருக்கேன். மஞ்சள் திரி எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய திரியையே நீங்கள் மஞ்சள் நீரில் துவைச்சி எடுத்து ஒரு 2-3 வாட்டி இந்த ப்ராசஸ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இன்னொன்று ஒரு நல்ல காடா துணி மாதிரி கிடைக்குது பார்த்திங்களா, அதையுமே கட் பண்ணி நீங்கள் மஞ்சள் துவைச்சி எடுத்துக்கலாம். சாதாரண காட்டன்லையும் பஞ்சுலையும் நீங்கள் இந்த மாதிரி துவைச்சி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யும்பொழுது ரொம்ப உகந்தது. இப்போ நம்ம விளக்கு வச்சோம் பார்த்திங்களா, அதுக்கு எப்போவுமே மகாலட்சுமியாக பாவித்து அதுக்கு ஒரு பூ வைப்போம். நம்ம அந்த பூவை வச்சாச்சு. அடுத்தது எல்லாமே மங்கள பொருட்கள் தான் இப்போ நம்ம இதில் வைக்க போகிறோம்.
மஞ்சள் வந்து ஒரு கிழங்கு வச்சுருக்கேன், குங்குமம் ஒரு டப்பா எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வளர்ச்சிக்கான நம்பராக சொல்லக்கூடிய 101 ரூபா வச்சுருக்கோம். 101 தான் வைக்கணும்னு கிடையாது, 21, 11, அதுக்கப்புறமா 51, 501, 1001 கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ₹1 எக்ஸ்ட்ராவாக வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரவுண்டாக வைக்காதீங்க, அவ்வளோதான். அப்போ தான் நம்மளுக்கு இன்னும் சேரணுன்ற ஃபீல் இருக்கும். அதுக்காக தங்க நாணயங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு குங்குமம் மஞ்சள் வச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம். என்கிட்ட வெள்ளி நாணயம் ஒன்று இருந்தது, அதில் இருக்கிற மகாலட்சுமிக்கு குங்குமம் மஞ்சள் வச்சு இந்த ரூபா நோட்டு மேலே நான் வச்சுட்டேங்க. இப்போ இதுக்குள்ளே சில மங்கள பொருட்கள் சேர்க்க வேண்டியிருக்கு. அது என்னென்னன்றதை பார்த்துடலாம். கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை தூள் பண்ணி எடுத்து இந்த பசுனை கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதை சுற்றி இருக்கிற அந்த 5 காயின் மேலே ஒரு சில மங்களமான மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய விஷயங்களை வைக்க போகிறோம். அது என்னென்ன அப்படின்னா, மகாலட்சுமி எப்போவுமே இந்த பொருளில் வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்வது உண்டு. சில தெய்வங்களுக்கு இதை வந்து கோத்து மாலையாக கூட அணிவிக்கிறாங்க. ஆமாங்க, ஏலக்காயை தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏலக்காய் 5 எடுத்து இப்போ அந்த காயின்ஸ் மேலே நம்ம வச்சிடலாம். அடுத்தபடியாக கிராம்பு வச்சுக்கலாம். இது ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா நல்ல நறுமணம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நிறைய பரிகாரங்கள் இது 2 வச்சே நம்ம செய்யலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய பரிகாரத்திற்கான அந்த தாம்பாளம் ரெடி ஆகிடுச்சு. மருதாணி தீபம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் ஏற்ற வேண்டியது தான் பாக்கி. இப்போது பூஜை ரூமில் அழகான மாக்கோலம் தாமரைப்பூ வச்சு போட்டிருக்கோம். நீங்கள் தாமரைப்பூ போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது, மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு விஷயமா அது சொல்லப்படுது. குபேரர் கோலம் கூட தெரிஞ்சதுன்னா நீங்கள் போட்டுக்கலாம், ஐஸ்வர்ய கோலம் போட்டுக்கலாம், இந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம முதல் வேலையாக பூஜை ரூம் ஃபுல்லாக நம்ம பூக்கள் வைக்கணும். இருக்கிற சாமி ஃபோட்டோக்கள் எல்லாத்துக்கும் பூக்கள் வைக்கணும். விளக்குக்கு, அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதுக்கு, குபேரர் ஃபோட்டோ இருந்தால் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் நம்ம வந்து பூக்கள் வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம தீபத்தை ஏற்றிடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு மனையில் ராஜகுபேரர் சிலையை வந்து பணத்தட்டில் வச்சுருக்கேன். அவருக்கு தான் மெயினாக நம்ம பூஜைகள் செய்ய போகிறோம். அவரோட பேக் சைடில் தான் இந்த ஃபோட்டோ இருக்குது நம்ம வீட்டில், லக்ஷ்மி குபேரர் ஃபோட்டோ. அந்த மாதிரி ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க முன்னாடி அவங்க மேலெலாம் காசு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணுங்க. ஏன்னா அதில் அவங்க நிரந்தரமாக வாசம் செய்ய விரும்புவாங்க அப்படின்றதுக்காக. வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய சுக்கிரஹோரையில் இந்த தீபத்தை ஏற்றுறதுன்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சமி நாட்கள், பௌர்ணமி, இது போன்ற நாட்கள்லையும் நம்ம இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம். வாராகி அம்மனுக்கும் இந்த மருதாணி தீபத்தை ஏற்றி முடிச்சுட்டு அதில் இருக்கிற கிராம்பு, அதுக்கப்புறம் மருதாணி, இது 2த்தையுமே சேர்த்து நீங்கள் அரைச்சி கைகளில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. நான் வந்து இந்த தீபத்தை ஏற்றினது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு வியாழக்கிழமை டைமில் தான் ஏற்றியிருந்தேன். இந்த ராஜகுபேரர் சிலை வாங்கி ஒரு வாரத்துக்குள்ளே இந்த தீபத்தை நான் ஏற்றியிருந்தேன். நல்ல பலன் கிடச்சிது எனக்கு. இந்த தீபத்தை நம்ம கைகளில் ஏந்தி மகாலட்சுமி தாயார் முன்னாடி ஆரத்தி மாதிரி காமிச்சு நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி எல்லாமே நிவர்த்தி ஆகணும், பணப்பற்றாக்குறையே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் பேசிட்டு நம்ம அந்த தீபத்தை மருதாணி மேலேயே வச்சுட்டு நல்லா எரிய விடணும். இவ்வளோ விஷயங்கள் மருதாணியில் இருக்கான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்க பின்னணியில் ஒரு கதையும் இருக்குதுங்க. அந்த கதையை பார்க்கலாம். இப்போது கிரேதா யுகத்தில் மருதவாசினின்ற பெயரோட ஒரு பெண் வந்து மருதவனத்தில் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப அழகாகவும் சிகப்பாகவும் தோற்றத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு தாய் தகப்பன் கிடையாது. அதனால் சூரிய பகவானே தன் தாய் தகப்பனாக நினச்சி இவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. சூரியனுக்கு 2 மகன்கள் இருக்காங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். முதல் மனைவி சந்தியாவினுடைய மகன்தான் யமன், 2வது மனைவி சாயாவினுடைய மகன்தான் சனி. இந்த முதல் மனைவியினுடைய மகனாக சொல்லப்படுற யமதர்மனுக்கு ஷியாமலா தேவின்ற ஒரு மனைவி இருந்தாங்க. அவங்களுக்கு ஐயோன்னு இன்னொரு பேரும் இருக்குது. பொதுவாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஐயோன்ற வார்த்தையை சொன்னால் வாயில் போட்டுக்கணும்னு சொல்லி. அது எதுக்குன்னா, ஐயோன்ற அந்த மனைவி மேலே இந்த யமனுக்கு ரொம்ப பாசம். அவங்கள கொஞ்ச நேரம் விட்டால் கூட திரும்ப ஓடி வந்து கூப்பிட்டு போயிடுவாராம். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஐயோவை கூப்பிட்டோம்னா அந்தம்மா இறங்கி வந்து பின்னாடியே இவர் வந்துடக்கூடாதுல்ல. அதனால தான் நம்ம பெரியவங்க இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தாத அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வாங்க மறுபடியும் கதைக்குள்ளே போகலாம். இந்த யமனோட மனைவி ஷியாமலா தேவின்னு சொல்லப்படுற ஐயோ வந்து ஒரு நாள் அவர்கிட்ட கோச்சிக்கிட்டு பூலோகத்துக்கு வந்துட்டாங்க. வந்தவங்க கரெக்டாக இந்த மருதவாசினி வீடு தேடியே வந்திருக்காங்க. அங்கே உட்காந்து அந்த மருதவனத்தில் அவங்க அழுதுட்டு இருக்கும்போது இந்த பெண், மருதவாசினின்ற பெண்ணு தான் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள ஆறுதல் படுத்தி எதுக்கு அழறீங்கன்னு கேட்டு உபசரித்து அவங்க வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படியே காலங்கள் நகர யமனுக்கு தன் மனைவியை பிரிஞ்சு இருக்க முடியாமல் அவருடைய தூதர்களை அனுப்பி மனைவியை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. தூதர்களும் வந்து மருதவாசினி வீட்டில் கேட்கும் பொழுது அவள் அனுப்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கப்புறமா இந்த மருதவாசினியை அந்த
அந்த யமதூதர்கள் வெட்டி சாச்சிடுறாங்க. நிறைய ரத்தம் வெள்ளமாக போகுது. இதை பார்த்த உடனே யமனுடைய மனைவி ஐயோ வந்துட்டு கத்தி கதறி கூச்சலிட்டு யமதர்மராஜா, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சுக்கிரன், சனி பகவான் எல்லாரையும் கத்தி கூச்சலிட்டு கூப்பிட்டுடுறாங்க. கூப்பிட்ட உடனே இந்த மாதிரி எனக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்து வச்சுருந்தவளை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு கோவப்பட்ட உடனே சரி தேவி ஏதாவது வரம் கேளு நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி யமதர்மன் சொல்கிறாரு. அப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா உயிரை மறுபடியும் வர வச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உயிரை வர வைக்கிறது என் வேலை கிடையாது, உயிரை எடுக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலைன்ற மாதிரி யமதர்மன் சொல்கிறாரு. மனிதர்களை தான் உருவாக்க முடியாது, மரத்தையாவது உருவாக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் அவர் மருதாணி மரத்தை அவளுடைய ரத்த துளிகள்லேருந்து உருவாக்கி இருக்காருன்னு சொல்லப்படுது. இந்த மருதாணி தழையை நம்ம பறித்து வைக்கும் பொழுது ரத்த சிவப்பாக மாறுறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னும் நம்பப்படுது. 6 நாட்கள் தொடர்ந்து இந்த மருதாணி நம்ம கையில் இருந்துச்சுன்னு சொன்னால் மரணம் நிகழாதுன்ற வரத்தை இந்த மருதாணி மரத்துக்கு யமதர்மன் கொடுத்ததாகவும் நம்பப்படுது. அடுத்த கதையில் சீதா பிராட்டிக்கும் இந்த மருதாணிக்கும் இருக்கிற தொடர்பை பார்க்கலாம். இப்போது சீதா தேவி வந்துட்டு அசோகவனத்தில் சோகமயமாக உட்கார்ந்துருக்கும் பொழுது ராமரை பிரிஞ்ச ஏக்கத்தில் அவங்க தவிக்கும் பொழுது இந்த மருதாணி அவங்களுக்கு ஆறுதல் கூறியதாக சொல்லப்படுது. தன்னுடைய இலைகளை அரைச்சி வைக்குமாறு கேட்டுக்கொண்டதுனால சீதா பிராட்டியும் அதை அரைச்சி வச்ச உடனே அதை பார்த்த உடனே அதை செவந்ததை பார்த்து இவங்க ரொம்ப சிரிச்சாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கன்னு நம்பப்படுது. இந்த சந்தோஷத்தை கொடுத்த இந்த மரத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு இவங்க நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ ராமர் அவங்கள மீட்டுட்டு போகும்பொழுது இந்த மரத்துக்கு வந்துட்டு பெண்கள் பார்த்த உடனே சந்தோஷப்படக்கூடிய வரத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம லேடிஸ்க்கு வந்து மருதாணியை பார்த்தாலே ஒரு சந்தோஷமாக நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு ரீசன் இதுதான்னு சொல்கிறாங்க. மருதாணியை நம்ம கைகளில் வச்சுக்கிட்டு எந்த மந்திரத்தை நம்ம பிரயோகம் பண்ணாலும் அந்த மந்திரம் நமக்கு ஃபேவரான நிறைய விஷயங்களை கொண்டு வந்து தரும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த வரத்தை யார் இதுக்கு கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுக்கிர பகவான் தாங்க கொடுத்துருக்காரு. இத்தனை புராண கதைகள், இத்தனை ஆன்மீக சிந்தனைகள், இத்தனை பரிகாரங்கள் இருக்கக்கூடிய இந்த இலையில் மருத்துவ குணம் இல்லாமல் போயிடுமா? கண்டிப்பாக அதையும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. மருதாணி இலைகளை கையில் வைக்கிறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். உடம்பு நல்ல குளிர்ச்சியாகும். அதே போல் உள்ளுக்கு நம்ம காய்ச்சி குடிக்கும் பொழுது நம்மளுக்கு உள்ளுறுப்புகளும் ரொம்ப க்ளீன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளைப்படுதல், அதே போல் அதிக ரத்தப்போக்கு இதெல்லாம் பெண்களுக்கு வந்து சரியாகும்னு நம்பப்படுது. பித்தத்தை வந்து குறைக்கும் அப்படின்றதும் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்துட்டு நல்ல கிருமி நாசினி அப்படின்றதுனால நமக்கு வந்துட்டு உடலில் புண்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இதை நல்லா அரைச்சிட்டு அது கூட மஞ்சள் சேர்த்து அரைச்சிட்டு நம்ம பூசி குளிக்கும் பொழுது அதுவும் சரியாகும் அப்படின்றதும் சொல்லப்படுது. இந்த பூக்களில் வந்துட்டு மூதேவி குடி இருக்காங்கன்னும் காய்களில் வந்துட்டு ஸ்ரீதேவி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் சாம்பிராணியோடு சேர்த்து இந்த காய்களை நம்ம தூபம் போட்டோம்னா வீட்டுக்கு நல்லது. இந்த பூக்களை வந்து நம்ம ஒரு துணியில் மடித்து தலைக்கு வச்சுட்டு படுத்தா நல்ல தூக்கம் வரும், ஆழ்ந்த தூக்கம் நல்லா வரும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இதை அரைச்சி நெல்லிக்காயோடு சேர்த்து அரைச்சி நம்ம தலைக்கு தேய்க்கும் பொழுது நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி முடி வளர்ச்சி, பொடுகு தொல்லை இதிலிருந்து நம்ம விடுபடலாம்னு சொல்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அருமையான பரிகாரத்தோட இந்த மருதாணியினுடைய கதைகளையும் அதனுடைய முக்கியத்துவங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம செங்கை ராஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.